அனைவருக்கும் வணக்கம். நமது பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் வரலாற்று சிறப்புமிக்க 100வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்களே, பெருமதிப்பிற்குரிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்களே, போற்றுதலுக்குரிய முன்னாள் மாணவர்களே, பெற்றோர்களே, எனது அன்பிற்கினிய மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாளில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய விதையாக 1923ஆம் ஆண்டு நடப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் இன்று 100 காலத்தை கடந்து ஒரு மாபெரும் ஆலமரமாக, தகைசால் பள்ளியாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்று நெல்சன் மண்டேலா கூறியதைப் போல் பல லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஓர் அறிவின் ஆலயமாக ஓங்கி உயர்ந்து நிற்கிறது நமது பள்ளி. கடந்த 100 ஆண்டுகளில் நமது பள்ளி வெறும் பாடங்களை மட்டும் கற்பிக்கவில்லை. ஒழுக்கம், தன்னம்பிக்கை, மனித நேயம், சமூக பொறுப்புணர்வு கொண்ட பல்லாயிரக்கணக்கான ஆளுமைகளையும் உருவாக்கியுள்ளது. இப்பள்ளியில் படித்து இன்று உலகம் முழுவதும் பல்வேறு உயரிய பொறுப்புகளில் இருக்கும் முன்னாள் மாணவர்கள்தான் நமது பள்ளியின் 100 கால உழைப்பிற்கும் சாதனைக்கும் சாட்சிகள். இந்த நெடிய பயணத்தில் தங்களை மெழுகுவர்த்தியாக அர்ப்பணித்து மாணவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்த நமது பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நாம் தலைவணங்குவோம். அவர்கள் விதைத்த அறிவே இன்று நாம் கொண்டாடும் இந்த 100 வெற்றியாகும். தமிழ்நாட்டில் உள்ள வெற்றி பள்ளிகளில் நமது பள்ளியும் ஒன்று என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். ஏறத்தாழ 3000 மாணவர்கள் படிக்கும் இப்பள்ளியில் 19 திறன் வகுப்பறைகள், 3 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், 10,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட நூலகம், நவீனமயமாக்கப்பட்ட விளையாட்டு மைதானம், அது மட்டும் அல்லாமல் அனைத்து உயர்கல்விக்காக நடத்தப்படும் நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி மையமாகவும் நமது பள்ளி செயல்படுகிறது. நாம் அனைவரும் ஒரு புதிய நூற்றாண்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். பழைய பாரம்பரியத்தை மறக்காமல் புதிய தொழில்நுட்பங்களையும் மாற்றங்களையும் ஏற்று நமது பள்ளி இன்னும் பல சிகரங்களை தொட வேண்டும். கல்வியே அழியாத செல்வம் என்ற தாரக மந்திரத்தை ஏந்தி அடுத்த 100 ஆண்டுகளுக்கான இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம். 100 ஆண்டுகள் நம் பள்ளி, 100 கனவுகள் நம் வாழ்வில் அறிவின் விளக்காய் எரிந்து அன்பின் ஆலயமாய் வளர்ந்து நிற்கிறது. 100 சாதனைகள் நம் பெருமை. அடுத்த 100 நம் பொறுப்பு. 100 ஆண்டுகள் கடந்தது உன் கல்வி பயணம். 50 ஆண்டுகள் நீ ஈன்றெடுத்தாய் பல அறிஞர்களை. ஓலைச்சுவடியில் தொடங்கி இன்று கணினி வரை. காலம் மாறினாலும் உன் கரும்பலகை மனம் மாறவில்லை. 1000 பட்டதாரிகள், 1,00,000 கனவுகள், அனைத்திற்கும் அச்சாணியாய் அடித்தளம் இட்டது நீ அல்லவா? விளையாட்டு மைதானத்தில் வீசிய புழுதி இன்னும் எம் உடையில் அல்ல, உயிரில் ஒட்டி கொண்டிருக்கிறது. முன்னாள் மாணவர்கள் கூடுகையில் மீண்டும் நாம் குழந்தையாவோம் உன் மடியில் அமர்ந்து. வெள்ளை சுவர்களில் வண்ண கனவுகள் தீட்டிய 100 தூரிகை நீ. தமிழ் மொழியின் அரிச்சுவடி கற்பித்து அகிலத்தை ஆள வைத்த அறிவு தாய் நீ. 1000 பறவைகள் சிறகடித்து பறந்தாலும் 1000 பறவைகள் சிறகடித்து பறந்தாலும் கூடு தந்த கிளையே, உன்னை எப்படி மறப்போம்? பென்சில் சீவிய குப்பைகளும் பீந்து போன ரப்பர்களும் சொல்லும் நாங்கள் தொலைத்த பால்யத்தின் கதையை. தாத்தா படித்த பெஞ்சில் பேரனமர்ந்து படிக்கும் அதிசய பெரும்பேறு உனக்கு மட்டுமே வாய்த்த வரம். நீ வெறும் செங்கல் சுவர் அல்ல, எங்கள் வேர். நீ வெறும் கட்டடம் அல்ல, எங்கள் உயிர். இன்னும் 1000 ஆண்டுகள் இப்படியே நீ கல்வி மனம் பரப்பு. காலச்சக்கரம் சுழன்றாலும் உன் கல்வி மனம் மாறவில்லை. தலைமுறைகள் மாறினாலும் உன் தாய்மை குணம் குறையவில்லை.
விழுந்து விழுந்து ஓடிய மைதானம், மறைந்து நின்று பேசிய மரத்தடி, ஒவ்வொரு துகளிலும் நீ எங்களை செதுக்கிய சிற்பியாய் நிற்கிறாய். சங்கம் வளர்த்த தமிழுக்கு 3000 ஆண்டுகள், சாதனை படைக்கும் நமது பள்ளிக்கு 100 ஆண்டுகள். பாரதி கண்ட புதுமை பெண்ணும், பாரதிதாசன் சொன்ன புரட்சி கருத்தும், கரும்பலகையில் கவிதையாய் மலர்ந்த இந்த ஞான கோயில் எம் 100 ஆண்டு பெட்டகம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே தமிழ் தோன்றி இவ்வுலகுக்கே ஒளியூட்டியது. அத்தமிழின் மடியில் இதோ 100 ஆண்டு சரித்திரம் படைக்கிறது நமது பள்ளி. வெறும் சுவர்களால் ஆனதல்ல இது, 1000 கம்பர்களையும் கபிலர்களையும் ஆங்கிலேயர் காலத்திலேயே தமிழால் செதுக்கத் தொடங்கிய ஒரு ஞான பட்டறை. அறிவே ஆற்றல், கல்வியே வாழ்வின் ஒளி. வாழ்க நமது பள்ளி, வளர்க நமது கல்விப் பணி. இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கும், இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.